ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆஷி vlogs. எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆஷி vlogல கிளாஸோட ஃபஸ்ட்டு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஜும்கா பேஸ் வச்சு ஜும்கா கிளாஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் 2 டைப் வந்து உங்களுக்கு ஜும்கா காட்டியிருப்பேன். இது பார்த்திங்கன்னா பெரிய சைஸு, அதாவது மீடியம் சைஸில். இது பார்த்திங்கன்னா சின்ன சைஸ், ஸ்மால் சைஸு. அதனால் இது ரெண்டுமே நான் கம்பேர் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், அந்த சைஸுக்கும் இந்த சைஸுக்கும் உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு. இது வந்து டிஃப்ரெண்ட் தெரியறதுக்காக காட்டிகிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஜும்கா பேஸ் எப்படி ரெடி பண்ணுறது, சில்க் த்ரெட் எப்படி மேக் பண்ணுறன்றது தான் இந்த வீடியோ. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து 3 கலர்ஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையானது வந்து க்ளூ, கட்டரு, த்ரெட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேடில் வந்து நம்ம வந்து 15 கவுண்ட் கிட்ட சுற்றி எடுத்துக்க போகிறோம் த்ரெட்டில். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஸ்மால் சைஸ் ஜும்கா தான் எடுக்கிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா வந்து 13 கவுண்ட் இல்லை 15 கவுண்ட் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா நான் சொன்ன அதே சேம் அந்த அளவு நீங்கள் எடுத்திங்கன்னா எப்படி த்ரெட்டு சுற்றுறதுன்றதையும் நீங்கள் பாருங்கள். பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முறையும் அந்த ஜும்கா சுற்றும் போதும் நம்ம இதே மாதிரி நம்ம செய்யணும். அதுக்காக மேலே அந்த நூல் பிடிக்கிறது வந்து கொஞ்சம் லூஸ் விட்டு தான் பிடிக்கணும். ஏன்னா அப்போ தான் சுற்றுறதுக்கு கரெக்டாக வரும். லாஸ்ட்டில் நம்ம வந்து அதை கட் பண்ணுவோம். அதே மாதிரி த்ரெட்டு சுற்றும் போது 1 by 1 லைன் பை லைன் கரெக்டாக வர்ற மாதிரி சுற்றுங்க. ஏன்னா ஒன்று மேலே ஒன்று அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்மளை சுற்றும் போது அந்த லைன் பட்டையாக வர்றது வந்து நம்மளுக்கு அழகு தெரியாது. அதனால் சுற்றும்போது கரெக்டாக சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் அந்த இது பண்ணும்போது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து 14 கவுண்ட் எடுத்திருந்தேன். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த அளவுக்கு லூஸ் இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து எப்படி இது பண்ணுறதுன்றதையும் உன்னிப்பாக பாருங்கள். ஏன்னா இது மாதிரி தான் ஒரு டைமும் நம்ம ஜும்கா இது பண்ணும்போதும் கண்டிப்பாக செய்யணும். அதுக்காக தான் இது பார்த்திங்கன்னா இப்போது நம்ம கட் பண்ணியாச்சு. இதில் வந்து ஸ்டார்டிங் வந்து நல்லா பட்டையாக வச்சுட்டு அதில் வந்து க்ளூ தடவி ஒட்டிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம பட்டையாக எடுக்கிறதுக்கும் அது இது பண்ணும்போது மேக் பண்ணும்போது அந்த அழகாக வர்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம இந்த த்ரெட்டில் தான் நம்ம வந்து கரெக்டாக இது பார்க்கணும். இல்லைன்னா வந்து அது கரெக்டாக வராது. அதனால் இந்த மிஸ்டேக் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க கொஞ்சம் இதுவாக பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி பட்டையாக எடுத்தாச்சு. பட்டையாக எடுத்துகிட்டு கடைசி வரைக்கும் வந்து அதே மாதிரி லைன்ஸ் வந்து கரெக்டாக வருதா அந்த இது செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பட்டையாக வச்சு பார்க்கணும். அதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு எண்டில் வந்து உங்களுக்கு ஊசி கோக்குற மாதிரி நம்ம வந்து அதில் தடவி கம்மு தடவி அதை நம்ம அது மாதிரி மேக் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதே மாதிரி பட்டையாக எடுத்து அது க்ளூ தடவி ஊசி மாதிரி எடுத்துக்கலாம். ஊசி மாதிரி எடுத்துகிட்டு அதை ஜும்காவில் எப்படி நம்ம மேக் பண்ணுறன்றது பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் எட்ஜு நூலில் வந்து நம்ம அது கட் பண்ண தேவையில்லை. அதுக்கு பதிலாக நம்ம க்ளூ போட்டுட்டு நம்ம ஊசி மாதிரி வந்து நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். அதை இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இது உடனே ட்ரை ஆகிடும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஜும்காவை ரெடி பண்ண வேண்டியது தான். அந்த ஜும்காவில் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். ஜும்கா மேக் பண்ண வீடியோவில் இந்த மாதிரி பட்டையாக எடுத்துருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா அழகாக லுக்கு சூப்பராக இருக்கும் பட்டையாக எடுத்து பண்ணும்போது. இது வந்து இப்போ இந்த மாதிரி பிசிறு இருக்கும். அதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம மேக் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் கூட வந்து நம்ம டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அந்த நூல் சுற்றும்போது. அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது அந்த பட்டையாக நூல் எடுத்துக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ஜும்கா பேஸில் இருக்கிற அந்த பிசுரெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கணும். தேர்டு ஒன் பார்த்திங்கன்னா நம்ம உள்ள க்ளூ தடவிட்டு இந்த கரெக்டாக நம்ம பட்டையாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம 1 by 1 நம்ம ஃபுல்லாக சுற்றிட்டே வரணும். அது எப்படி சுற்றுறதுன்றதே நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ உள்ளே நம்ம வந்து க்ளூ தடவி நம்ம ஒட்டிக்கலாம். இந்த த்ரெட்டை இந்த பட்டையாக நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம உள்ளே ஒட்டி எடுத்துக்கணும்.
இது உள்ளே ஒட்டி எடுக்கும்போது கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸாவது அது காயறதுக்கு டைம் கொடுக்கணும். இல்லைன்னா நம்ம வந்து அதை எடுக்கும்போது அப்படியே கலந்துட்டு வந்துடும். அதனால் ஒரு 2 நிமிஷமாவது கண்டிப்பாக டைம் கொடுக்கணும் அது ட்ரை ஆகிறதுக்கு. பார்த்திங்கன்னா நம்ம அதுக்குள்ளே காஞ்சிடுச்சு. காஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கிற மாதிரியே நீங்கள் அந்த கை ஹோல்ட் பண்ணுறதையும் அதே மாதிரி பண்ணுங்கள். அந்த பட்டையை நம்ம எடுத்ததால் நம்மளுக்கு வந்து அழகாக அந்த பட்டைன்றது அழகாக வந்துடும். இதே மாதிரி அழகாக எடுத்து ஊசியில் கோக்குற மாதிரி அந்த ஹோல்ஸில் விட்டு நம்ம எடுக்க வேண்டியது தான். இது வந்து ஜிம்கா ஃபுல்லாகவே இந்த மாதிரி பண்ணோம். அதே மாதிரி நம்ம விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இந்த கையில் இந்த தம்ப் ரிங்ஸில் வந்து நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடும்போது அது வந்து நல்ல பட்டையாக உங்களுக்கு நல்லா அழகாக வரும். அதே மாதிரி ஒரு முறையும் வந்து நம்ம பட்டையாக எடுத்து இப்போ இது ஒரு முறையும் கோத்து எடுக்கும்போது வந்து நம்ம அந்த மாதிரி கேப் இல்லாமல் பார்த்து கவனிப்பாக இது செய்யணும். அதே மாதிரி தம்ப் ரிங் போட்டுட்டு நம்ம பட்டையாக எடுத்து இது ப்ரெஸ் பண்ணி பண்ணோன்னா தான் நல்லா அழகாக உங்களுக்கு எங்கேயுமே வந்து நூல் எடுப்பாக இல்லாமல் நல்லா அழகாக பட்டையாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அழகாக இதே மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நீங்கள் டைரெக்டாக நீங்கள் செஞ்சு மேக் பண்ணும்போது உங்களுக்கு அதோட அழகு கண்டிப்பாக தெரியும். அதனால் நீங்கள் இது பார்க்குறதுக்கும் லுக்கும் நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு இந்த 3 லைன்ஸே. இதே மாதிரி பாருங்கள் நம்ம பட்டையை எடுத்ததால் நம்மளுக்கு அதுவே பட்டையாகவே வரும் மேக்ஸிமம். நீங்கள் வந்து எதுவும் இது பண்ண தேவையில்ல. நூலை வந்து கன்ஃபியூஸ் பண்ணாமல் நீங்கள் அப்படியே எடுத்து அப்படியே இது பண்ணலாம். அதே மாதிரி ஒரு முறை சுற்றும் போதும் லூஸ் விட்டு சுற்றாமல் நல்லா பட்டையாக எடுத்து கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி சுற்றுங்க. அப்போ தான் அது லூஸ் விடாது. ஏன்னா பிளாஸ்டிக்ன்றதால அது வந்து கொஞ்சம் லூஸ் விடும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி பண்ணுங்கள். இந்த வீடியோ எதுக்குன்னா நம்ம ஃப்ரீ கிளாஸ்ன்றது எடுத்துகிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா மேக்கிங் வீடியோ யாருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதை லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுனாலும் சொல்லுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீ கிளாஸ் நிறைய அட்டன் பண்ணிகிட்டே வராங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக என்னோடய யாஷி வ்ளாகில் இந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்பேன். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் என்னோடய டீட்டெயிலும் உங்களுக்கு கண்டிப்பாக தரேன். அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இதையே இப்போ போடுறேன்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம். இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட் கிளாஸ்ன்னு இப்போ போட்டுட்ருக்கோம். நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். ஆனால் இது இந்த அளவுக்கு ரொம்ப இதுவாக நம்ம எடுத்து போடல. அதனால தான் நான் திரும்ப மேக் பண்ணி இந்த வீடியோ போடுறேன். அதனால் இது வந்து ஃபஸ்ட் கிளாஸாக நம்ம வந்து இப்போது ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குமேன்றதுக்காக தான் இது போடுறது. இந்த வீடியோ எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஹாஃப் முடிஞ்சிருச்சு இந்த ஜிம்காவில். இப்போயே பாருங்கள் இந்த த்ரெட்டு எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. எங்கேயுமே உங்களுக்கு வந்து த்ரெட்டு வந்து அப்படி இப்படி நகராமல் நல்லா அழகாக வந்திருக்கும். இது ஃபுல் ஃபினிஷிங்கில் முடித்ததுக்கப்புறம் பாருங்கள். அதே மாதிரி லாஸ்ட்டில் க்ளூ தடவும் போதும் நூல் கொஞ்சம் கூட லூஸ் விட்டு நம்ம இது பண்ணிடக்கூடாது. லூஸ் விட்டுட்டோன்னா ஃபுல்லாக மொத்தமாகவும் உங்களுக்கு வந்து ஜும்காவில் நூல் மொத்தமாகவும் லூஸ் ஆகிடும். அதனால் கொஞ்சம் பார்த்து அது பண்ணணும். அதனால் இது ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்கன்னும் போது திரும்ப அது பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா வரும். அதனால் பார்க்குறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அது மேக் பண்ண தான் உங்களுக்கு அதில் நிறைய ஐடியாஸ் வரும். இப்போ பாருங்கள் இதில் வந்து நான் 2 டைப்ஸ் பண்ணியிருப்பேன். லாஸ்ட்டில் எண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2 கலர் ரெட் கலர்லேயும் மெரூன் கலர்லேயும் உங்களுக்கு பண்ணியிருப்பேன். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வர கிளாஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 கலர்ஸ் வர்ற மாதிரியும் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் வீடியோ அதையும் மேக் பண்ணி பாருங்கள். கொக்கி டைப்பில் இந்த மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வரணுன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஆல் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் அடுத்தடுத்து வரும் நோட்டிஃபிகேஷனாக.
இது எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. என்னோடய ஸ்டூடெண்ட் பார்த்திங்கன்னா இப்போது இதே கலரில் தான் பண்ணணும்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு என்ன மாதிரி கலர்ஸ் வேணுமோ, என்ன மாதிரி பேஸில் ஜிம்காஸ் என்ன டைப்பில் வேணுமோ அந்த டைப்பில் பண்ணி நீங்கள் குரூப்பில் போடுங்க, சென்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். இது பார்த்திங்கன்னா அதே சேம் தான் பண்ணணும்னு கிடையாது. இது வந்து பேசிக் எப்படி செய்கிறதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டது. ஒரு டைமும் நீங்கள் மேக் பண்ணும்போது இதே மாதிரி பண்ணுங்கள். நான் பண்ணுறது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே பார்க்குற எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகான ஜிம்கா ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டு எட்ஜு பார்த்திங்கன்னா எப்படி க்ளூ கட் பண்ணுறதுன்றதையும் காட்டுறேன் பாருங்கள். நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து இருக்கிற அந்த இதுவை வந்து தம்ப்ரிங்கில் நம்ம நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சிட்டு இந்த நூல் ஃபஸ்ட்டு க்ளூ தடவிக்கணும். தடவிட்டு அதை ரிங் பிடிச்சிட்டு தம்ப்ரிங்கில் நம்ம உள்ளே வந்து கட் பண்ணோம் அந்த த்ரெட்டை. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ த்ரெட்டு கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது பழக தான் அது ஈஸியாகிடும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது ஈஸியான ஒரு ஜிம்காவாக தான் இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ பார்த்திங்கன்னா அழகான ஜிம்கா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு இந்த ஜிம்கா பேஸு. இந்த மாதிரி எந்த இடத்துலையுமே நூல் பிசுறு இல்லாமல் இந்த மாதிரி ஃபுல் ஃபினிஷிங்கில் இருக்கணும். அடுத்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் அடுத்த இன்னொரு கலரும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் இந்த கலரும் மேக் பண்ணி ஆயிடுச்சு. மெரூன் கலரும் இங்கே அடுத்த சிகப்பு கலரும் ரெடி பண்ணி ஆயிடுச்சு, ரெட் கலரு. இந்த பேஸ் மட்டும் இந்த கிளாஸில் நீங்கள் ரெடி பண்ணி ஃபஸ்ட் கிளாஸாக நீங்கள் போடுங்க என்னோடய ஸ்டூடெண்ட்ஸு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் யாஷி vlog.